கைரேகையில் வந்துட்டு எம் ரேகை மாதிரி இருந்தால் அதிர்ஷ்டமாக இருக்கும், இல்லை எக்ஸ் ரேகை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஜோசியத்துலேயும் சரி, இந்த கைரேகைலையும் சரி, ஆன்மீகத்துலையும் சரி, இப்போ ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லணும். பொதுவாக ஜோசியத்தில் நீங்கள் பிறந்த தேதிக்கு, நீங்கள் பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய எல்லா அழகுகளுக்கும் ஒரு பலன் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ அந்த பலனெல்லாம் கோர்வையாக பார்த்து ஜோசியக்காரங்க சொல்கிறாங்க. அதே போலவே கைரேகையில் இருக்கக்கூடிய ரேகைகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. கைக்குள்ள எங்கே மச்சம் இருந்தாலும் அது வந்து பெரிய தொந்தரவை கொடுக்க போகுது. எனக்கு கூட கையில் இருக்கு சார். ஓகே. தொழில் மற்றும் வேலை. இங்கே இந்த ரேகை பக்கத்தில் ஒரு ரேகை போதுவா கீழே, இங்கே அந்த ரேகை இருக்கு இல்லைங்களா, அந்த ரேகை மேலே போய் கொஞ்சம் தூரம் நிற்குதா, அதுக்கப்புறம் இன்னொரு ரேகை ஆரம்பிச்சு இன்னொரு போகுதுங்களா. அப்போ அந்த குறிப்பிட்ட பாதி வயசில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் வரும். இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா, இந்த ரேகை அழகா ஆர்ச் மாதிரி இறங்கி கீழே வரைக்கும் வச்சுன்னா கல்வி சரியா. சிலருக்கு வந்து இது ஆர்ச். வெளிநாடுங்கிறது சந்திர ரேகை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது போல இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதியில் இப்படி ரேகை. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ராஜநாடி பார்த்திபன் சார் அவர்கள் நினைச்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேரில் எனக்கு வணக்கம் சார். பொதுவாக கைரேகையில் வந்துட்டு எம் ரேகை மாதிரி இருந்தால் அதிர்ஷ்டமாக இருக்கும், இல்லை எக்ஸ் ரேகை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும் சார். ஏன்னா இப்போ என் கையில் எடுத்துக்கிட்டோன்னா இது எக்ஸா எம்மானே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி, ஓகே. எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எம் இருக்கும். இப்போது கைரேகையோட அமைப்பு அப்படி தான். கையில் 5 விரல் இருந்தால் அதிர்ஷ்டசாலின்னு சொன்னால் எப்படி சூப்பராக இருக்கும் இல்லைங்களா, இன்னும் பெட்டராக இருக்குங்களா. அதாவது வந்து ஜோசியத்துலேயும் சரி, இந்த சம்திங் இந்த கைரேகைலையும் சரி, ஆன்மீகத்துலையும் சரி, இப்போ ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லணும். அப்படின்னா தான் அதை பார்க்குறாங்க. வீடியோ பார்க்குறதுக்காக தானே சேனல் ஓட்டுறாங்க. அப்போ வரவங்க பூரா வீடியோ பார்க்குறதுக்காக எதையாச்சும் ஒன்று போட்டு ஓட்டுறானுங்கன்ற மாதிரி எல்லாத்துக்கும் எம் இருக்கும். இப்போ நம்ம 4 பேருக்கும் பார்ப்போமே, 4 பேருக்கு எனக்கு எம் மாதிரி இருக்கா, எனக்கு எக்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, என்ன தான் செய்கிறது. கைரேகைனா கைரேகை அப்படி தானே இருக்கும். அது வந்து பொதுவானதுங்க. அப்போ பொதுவான ரேகைகள் பொதுவாக தான் இருக்கும். அப்போ எக்ஸ் ரேகை இருந்தால் பெரிய அதிர்ஷ்டசாலி, எம் ரேகை இருந்தால் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரேகையில் சொல்கிறப்ப, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து யாரை கம்பேர் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து ஒரு புக் எழுதுகிறேன், அந்த புக்கில் வந்து கைரேகை பற்றி புக் எழுதுகிறேன். எம் ரேகை இருந்தால் அதிர்ஷ்டசாலி அப்படின்னோடனே நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உங்கள் கையை தான் பார்ப்பீங்க. எம் இருக்குது, அப்போ நம்ம அதிர்ஷ்டசாலின்னு நினச்சிக்குவீங்க. அவ்வளோதானே நினைப்பீங்க. இதை எங்கே கம்பேர் பண்ணுவீங்க பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் யாருடைய வீட்டில் யாராச்சும் ரேகை பார்ப்பீங்க. சின்ன பிள்ளைகள் இருந்தால் பிடிச்ச சின்ன கையை எடுத்து பார்ப்போம். வேறு எதாவது பார்ப்போம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் செக் பண்ணவே மாட்டோம். அது அவங்களுக்கு அந்த சொல்கிறவங்களுக்கு வசதி. இப்போ நீங்கள் எதை சொன்னாலும் சரி, ஓகேங்களா. அப்போ இந்த ரேகை ஒன்று இருக்கு இல்லைங்களா, இந்த ரேகை வந்து இந்த இடத்துல போய் நின்றுச்சுன்னா அவங்களுக்கு செல்வம் சேருன்னு சொல்லிட்டோம்னா எல்லாத்துக்கும் அந்த ரேகை அங்கே தான் நிற்கும். ஊரில் இருக்கிறவங்க பூரா அங்கே தான் நிற்கும். இது மாதிரி ஜோசியம் அப்படிங்கிறதோ இல்லைனா கைரேகைகள் அப்படிங்கிறதோ இல்லை. கைரேகையில் பார்த்தீங்கன்னா மேரு ரேகை, தானிய ரேகை, தனதாகன ரேகை, முச்சூழல் ரேகை, சுழல் ரேகைன்னு சொல்லிட்டு நிறைய மச்ச ரேகை, ஈட்டி ரேகை, ரம்பர் ரேகைன்னு சொல்லிட்டு நிறைய ரேகை இருக்குது. அதுக்கு பேர் வைக்கிறது என்னென்னா சும்மா நம்மளாக பார்த்து அது எப்படி இருக்கோ அதுக்கு பேர் வைக்க வேண்டியதான். சரிங்களா. இப்போ வானத்தில் பார்க்குறோம், வாத்து நடந்து போகிற மாதிரி, குதிரை பறக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய கற்பனை தானே. அப்போ குதிரை மேகம் அப்படின்னு பேர் வைக்க வேண்டியதான்ற மாதிரி கையில் என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் பேர் வச்சுட்டாங்க. தவிர இது எதுவுமே வந்து உங்களுக்கு சிறப்பம்சம் வாய்ந்தது கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். கையில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஒரு அமானுஷ்யம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து நான் நேற்று கூட ஒரு இடத்துல பேசிக்கிருக்கும் போது சொன்னேன். பொதுவாக ஜோசியத்தில் நீங்கள் பிறந்த தேதிக்கு, நீங்கள் பிறந்த நாளைக்கு, நீங்கள் பிறந்த மணிக்கு, நீங்கள் பிறந்த ஓரைக்கு, நீங்கள் பிறந்த முகூர்த்தத்துக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனுடைய எல்லா அழகுகளுக்கும் ஒரு பலன் எழுதி வச்சுக்கிறான். அப்போ அந்த பலனெல்லாம் கோர்வையாக பார்த்து ஜோசிக்காரங்க சொல்கிறாங்க. அதே போலவே கைரேகையில் இருக்கக்கூடிய ரேகைகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் எழுதி வச்சுக்கிறாங்க. அது உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க அறிவாளின்னு எழுதி வச்சுக்கிறான். ஓகேங்களா. நான் வேணால் புக் எடுத்து ரெஃபரன்ஸ் காட்டுறேன். வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க எல்லாமே சுக்கிர நாளில் பிறந்திருக்கிறாங்க. சுக்கிரவாரத்தில் பிறந்தவங்க எல்லாமே வசீகரமாகவும் எல்லாரையும் கவரக்கூடியவங்களாகவும் அழகானவங்களாகவும் இருப்பாங்க, அறிவாளித்தனமாக இருப்பாங்கன்றாங்க. எத்தனை பேர் அப்படி இருப்பான் இல்லைங்களா. அப்போ என்னென்னா பொதுவான பலன்கள் போல் இந்த ரேகைகளுக்கும் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இப்போ பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அட்ராக்ஷன் பண்ணணும்ல. நான் இப்போ சாதாரணமாக எந்த ரேகை இருந்தால் கோடீஸ்வரன் ஆவேன் அப்படின்னு சொல்லி ஜூம் பண்ணுங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி உனக்கு காமிச்சிட்டான்னு எல்லா பேரும் உத்து பார்ப்பாங்க. ஏன்னா கோடீஸ்வரன் ஆகணும் நம்ம இந்த ரேகையை வச்சுன்றதுனால. அதுபோல் மக்களை பார்க்க வைக்கிறதுக்காக இந்த எக்ஸ் ரேகை, அப்புறம் இந்த இருதய ரேகையை எந்த மட்டத்தில் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த புத்தி ரேகை கிராஸ் பண்ணுது, இல்லை கீழே இருந்து போகக்கூடிய விதிரேகை கிராஸ் பண்ணுது, அந்த காலங்களில் இவருக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும்னே அதை அளவு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸ்கேல் வச்சு போட்டு அப்படிலாம் ஒன்றும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது.
அப்போ ஜாதகத்தில் நம்ம என்ன லைஃப் இருக்கு இல்லைங்களா, லைஃப் ஜென்ரல் லைஃப்பில் ஒருத்தருக்கு என்ன மாதிரி லைஃப்பை அவர் மேனேஜ் பண்ணுவார், என்ன மாதிரி லைஃப்பை வாழ்வார்னு சொல்ல முடியுமே தவிர அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கையில் பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் ஏதோ ஜோசியத்தில் இருக்கிற மாதிரி ரகசியங்கள் சூட்சமங்கள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து உங்களை கவர்ந்து இழுக்கத்தானே தவிர அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பொதுவாக நம்ம கையில் இருக்கக்கூடிய ரேகைகள் ஒரு 5-6 ரேகைகள் முக்கியமானது. இந்த 5-6 ரேகைகள் நார்மலாக இருந்தால் நார்மல் லைஃப், அப்நார்மலாக இருந்தால் அப்நார்மல் லைஃப். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இந்த விரலில் சுழல் இருந்தா, சுழலில் 2 புள்ளி இருந்தா, சுழலுக்கு பக்கத்தில் ஒரு தானியம் இருந்தா, ஒரு ஈட்டி இருந்தா, இந்த இடத்துல ஒரு ஈட்டி இருந்தா, இந்த இடத்துல ஒரு முக்கோணம் இருந்தா, இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் இருந்தான்னு சொல்லி கதையாக புக்குலேயே அப்படி தான் இருக்கும். பேசுகிறவங்களும் அப்படி தான் பேசுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அதனால வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றது இப்போ அப்படி நேரம் மவுண்ட் ரோட்டில் பிச்சை எடுக்கிறவனா சிக்கனானா அவன் கையில் போய் பார்த்தீங்கன்னா எம் ரேகை இருக்கும். ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து சிக்னலுக்கு ஆள் நீங்கன்னு பிச்சை எடுக்கிறாங்க. ₹1 இப்போ மாற்றி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. சிக்னலில் பிச்சை எடுக்கிறவனா இப்படி கையை தூக்கி பார்த்தீங்கன்னா இப்படி எடுப்பான். பாருங்கள், எல்லா ரேகையிலும் எம் ரேகையாக இருக்கும். எம் ரேகை இருக்கிறவங்க இதில் சிக்னலில் பிச்சை எடுக்கிறான்னு சொல்லணுமே தவிர அது லக்கு கிடையாது. நம்ம சொல்கிறது வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு தகவலும், அப்போ எப்படி நம்ம ஜோசியத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தகவலை சொல்லுதுன்னு நான் நினைக்கிறோமோ அதுபோல் இந்த ரேகைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தகவலை சொல்லுது. அந்த ரேகை குறிப்பிட்ட இடத்துல டேமேஜ் ஆயிருந்தால் அந்த தன்மைகள் கெட்டு போகும். அப்போ இந்த ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில இருந்து ஆரம்பித்து இது வந்து இந்த ரேகையாக இந்த மேடு சந்திர மேடை நோக்கி ஒரு ரேகை இறங்கும். அது வந்து புத்தி ரேகைன்னு சொல்கிறாங்க. அது குறைஞ்சாச்சுன்னா படிப்பில் அல்லது இந்த புத்திசாலித்தனத்தில் இன்டெலெக்சுவலில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அடுத்து இந்த சுண்டு வரலுக்கு கீழே ஒரு 1 இன்ச்சுக்குலேருந்து ஆரம்பித்து நேராக இந்த நடுவரலுக்கும் ஆள்காட்டி வரலுக்கும் இடையில போய் ஒரு ரேகை ஜாயிண்ட் ஆகும். இது வந்து ஹிருதய ரேகை. இது வந்து ஆட்டிடியூடை பற்றி பேசுகிறது. அடுத்து இங்கேருந்து ஆரம்பித்து மேலே ஒரு லைன் போகும். இது வந்து நிறைய பேருக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கும், வளைஞ்சு போகும். இதை தான் நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறீங்க. அதாவது புத்தி ரேகை, விதி ரேகை வந்து மேலே நோக்கி போய் வளைஞ்சு போகும். அந்த வளையக்கூடிய காலங்கள் அவங்களுடைய அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், வருமானம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை சொல்லுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்து நேரம் நட்டுக்குத்தில் ஒரு கோடு இருக்கும். அது வந்து விதிரேகை வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பிறந்ததுலேருந்து நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கலாமே தவிர இதில் வேற ஒன்றையும் நீங்கள் பெருசாக புரிஞ்சுக்க முடியாது. பிறந்ததுலேருந்து நல்லா இருக்கிறவனையும் இடையில பெருசானவனுக்கும் ரேகைகள் ஒன்றா இருக்காது. ஆனால் நீங்கள் பார்க்குறப்ப இதில் யார் வெல்த்தாக இருக்கான்னு சொன்னால் சில நேரத்தில் இடையில வளர்ந்தவன் சூப்பராக இருப்பான். பிறந்ததுலேருந்து ஒருத்தர் ஒரே மாதிரி இருப்பான். அப்போ எப்படி நம்ம ஜாதகத்தை வைத்துக்கொண்டு ஒருத்தருடைய ஸ்டேட்டஸையோ அல்லது ஒருத்தருடைய பண முதலீடுகளையோ பணத்தை பற்றியோ பேச முடியாதோ, அதுபோல் கைரேகைகளை வச்சு ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியாது. கைரேகை என்பது வளரக்கூடியது வேறு, கைரேகை வளரக்கூடியது. இப்போ இன்னும் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், அது 6 மாதம் கழிச்சு வேறு ஏதாவது வளர்ந்துடும் அவனுடைய வாழ்க்கை அப்படின்றப்ப அது வளர்ச்சிகள் இருக்கும். ஒன்று ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சொல்லக்கூடிய எக்ஸு எம் இதெல்லாம் வந்து அப்நார்மலாக இருக்குன்னு வைங்களேன். அந்த அப்நார்மல் வந்து அந்த ரேகை சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். மச்சம் இருந்தால் அது இஷ்டம் சொல்லுவாங்க. கைக்குள்ளே எங்கே மச்சம் இருந்தாலும் அது வந்து பெரிய தொந்தரவை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். எங்கே நீங்கள் மச்சத்தை கைக்குள்ளே பார்த்துட்டாலும் அந்த பகுதி எந்த கிரகத்தை குறிக்குதோ அந்த கிரகத்தினுடைய காரகம் மொத்தத்துக்கு அடி வாங்க போகுது. எனக்கு கூட கையில் இருக்கு சார் இந்த. ஓகே, சரிங்க. அப்போ இல்லை இது வந்து தொழில் சார்ந்த விஷயம். அப்போ தொழில் சார்ந்த விஷயம், அதுக்கு ஒரு மரபு ரீதியாக வரக்கூடிய தொந்தரவு. அப்போ அங்கே ஒரு மச்சம் இருக்குது அப்படின்னா அது எப்போ வந்துச்சுன்னு பார்க்கணும். சின்ன வயசுல இருந்துச்சுன்னா சின்ன வயசுலேருந்து அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். இடையில எப்பயாச்சும் வந்துச்சுன்னா அந்த இடையில அந்த காலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ எனக்கே நான் நிறைய மச்சம் கிடக்கும் உள்ள. அப்போ யாராக இருந்தாலும் அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அப்போ எந்த பகுதி, அப்போ இது வந்து சந்திரன், இது வந்து புதன், இது வந்து சூரியன், இது வந்து சனி, இது குரு, இது சுக்கிரன், இது நடுவில் செவ்வாய், இதில் எங்கே மச்சம் வருதோ அந்த பகுதி அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு இடையில வரும், நிறைய பேருக்கு பிரச்சனை வரும்போது வரும். நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசில் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிரும். சில பேருக்கு சின்ன வயசில் வந்து அப்படி ஸ்டாண்டர்ட் ஆயிரும். இது சுச்சுவேஷனை பொறுத்தோ இல்லை நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை பொறுத்தோ இந்த மச்சங்கள் தோன்றலாம். அப்போ மச்சங்கள் தோன்றுவதோ அல்லது இந்த மேரு மச்சம், அப்புறமா வந்து மச்ச ரேகை, வேலு ரேகை, ரம்பர் ரேகை, உடுக்கை ரேகை, முக்கோண ரேகை, இன்ட்டு குறி, இந்த மாதிரி குறிகள் எங்கேயாச்சும் புதுசாக தோன்றுச்சுன்னா அதுவும் ஏதோ ஒரு பிரச்சனையை இண்டிகேட் பண்ணுது. ஏதோ ஒரு பெரிய சிக்கலில் மாட்ட போகிறாங்க அவங்கன்றது இண்டிகேட் பண்ணுறதே தவிர மற்றபடி இது வந்து பெரிய சக்ஸஸ் அப்படின்றதெல்லாம் சும்மா மக்களை கவர்வதற்காக சொல்லுவதானே தவிர பொதுவாக எல்லாரையும் கவரணும்னு என்னங்க சொல்கிறது, இந்த மாதிரி இருந்தால் அதிர்ஷ்டமாகணும்னு எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. இப்போ வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வேணால் ஒரு 1 அப்புறமா வந்து 28 82 இந்த நம்பர்களை தெரிஞ்சவங்க, இந்த நம்பர்களை பிடிச்சவங்க அல்லது இந்த நம்பர்களில் பிறந்தவங்க. அப்போ 82 பிறக்க முடியாது, 28 பிறக்கலாம். அப்போ 1 இதெல்லாம் வந்து 1ஐ குறிக்கக்கூடிய நம்பர். இது வந்து இப்படி ஒரு குணம் இருக்குன்னு சொல்லி நீங்களா ஒரு குணத்தை எழுதுங்க, அது 10 பேர் பார்ப்பான். ஏன்னா அவங்களுக்கு வந்து சும்மா தன்னை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் மக்களுக்கு இருக்குன்றது. இதை பயன்படுத்தி எல்லாரும் கை இருக்கு இல்லையா, கை இருக்கிறவங்க கூட திறந்து பார்க்கட்டுன்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்களே தவிர அப்படி எதுவும் பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடையாது. இன்னொரு விஷயம் நம்ம பொதுவாக மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லாருடைய வாழ்க்கையும் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு பெரிய அதிர்ஷ்டங்களையோ புதையலையோ கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்பக்கூடாது. நம்ம தோற்று போகிறது காரணமே நம்ம வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கை இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை சரியாக போகும்னு நம்பாமல்
ஏதோ ஒன்று நம்மளை அதிர்ஷ்டம் கொண்டு வந்து சேர்க்க போகுது, நம்ம பெருசாக கோடீஸ்வரன் ஆக போகிறோன்னு சொல்லி தவறான நம்பிக்கையில் நம்மளை தவறான ரூட்டு கொண்டு போகும். நம்ம கிராஜுவலாக தான் வளருவோம். எல்லா மக்கள் மாதிரி தான் நம்பணும் இல்லைங்களா? எல்லா உலகமே ஒரு மாதிரி இயங்குறப்ப நம்மளுக்கு மட்டும் திடீர்னு இறைவன் பார்த்து நம்மளோட புஷ்ஷு சத்தம்லாம் போட்டு ஏற்றி விடுவாருன்ற மாதிரி நீங்கள் நம்பக்கூடாது. இது மாதிரி நம்புறதே நம்மளை தோல்விக்கு கொண்டு போகும். எனவே கிராஜுவலாக வளர பாருங்க. இந்த கையில் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறத அதிர்ஷ்டம் எக்ஸ் எல்லாம் பார்த்து போட்டு குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ரேகைகள் பெர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சாம்பிள் ரேகை அப்படின்னு சொல்லி, இல்லைனா கை ரேகைன்னு போட்டிங்கன்னா ஒரு 20-25 கை ரேகை கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ரேகைகளையும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். ஒரு சில ரேகைகள் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த ரேகைகள் வந்து சில அந்த ரேகைக்கான கிரகங்கள் என்னென்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடச்சிடும். அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் பிரச்சனையாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ அப்நார்மலாக நம்மளுக்கு எப்படி இருக்குதோ அந்த அப்நார்மலிட்டி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ சாதாரணமாக பார்க்குறோம், சார் இந்த இடத்துல மட்டும் வீங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அந்த இடம் அப்நார்மலாக இருக்குது. அப்போ நீங்கள் அதிர்ஷ்டம் ஆகிட்டீங்க, காது கீழே வீங்கி இருக்கு, உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சொன்னார்னா என்ன அர்த்தம்? அது மாதிரி ஜோசிக்காரங்க சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டே தவிர அது ஒரு அப்நார்மல். அப்போ அப்நார்மல் என்ன செய்யணும்? அவரை அடித்து துவைச்சு அவர் நல்ல நிலைமை கூட கொண்டு வரலாம். ஆனால் அது வரைக்கும் தாங்கணும்ல அவர். அப்போ எல்லா துன்பங்களையும் அது கொடுக்கத்தான் போகுதுன்றதை புரிஞ்சுக்கணுமே தவிர அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்துக்கு தான் வருமா இருந்தாலும் கூட நம்மளுக்கு பெரிய துன்பத்தோடு தான் கொடுக்கும். அது படக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துடாது. அதனால அது புரிஞ்சுக்கணும். இது மாதிரி இது எம்மு பார்க்குறது எக்ஸ் பார்க்கலாம் நிறுத்திக்கிட்டு ஒன்று ப்ராப்பராக பார்க்கணும். ஏதாச்சும் கைரேகை புக்கு வாங்கி படிங்க, இல்லைன்னா யாராச்சும் கைரேகை தெரிஞ்சவங்கள்ட்ட போய் பாருங்கள். இந்த கைரேகை சாக்காரங்க யூடியூப்பில் எதையாச்சும் ஒன்று உளறதை பார்த்து மனசப்பட்டு குழப்பி அதிர்ஷ்டம் நம்புறதை விட்டு சிம்பிளாக நீங்கள் ரேகைகள் கூகுளில் பண்ணாலும் ரேகைகள் பேர் வந்துடும், அந்த ரேகைகளுக்கான கிரகங்கள் வந்துடும். அந்த ரேகைகள் இப்போ இது வந்து நம்ம வந்து குரு கிரகம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இந்த கைக்கு கீழே எங்கேயாச்சும் ரேகைகள் தென்பட்டால் அது வந்து குரு ஆக்டிவேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா சின்னதாக, இது வந்து சாலமன் ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ரிங்கு மாதிரி இருக்குது. அந்த சாலமன் ரிங் இருந்தால் இவர் அதிர்ஷ்டசாலி, இவர் நினைச்சதெல்லாம் நடக்கும், இவர் வந்து எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சிலருக்கு இருக்கும். அந்த எனக்கு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து குரு வக்கரமாக இருக்குன்னு அர்த்தம். ஜாதகத்தில் ஏதோ ஒரு அவமானத்தை கடந்து வந்திருக்கோன்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு அவமானம் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ குரு பவர் ஆயிடுச்சு, அப்போ குருவினுடைய நெகட்டிவ் நடக்கும். அப்போ சாலமன் ரிங் இருந்தால் அதிர்ஷ்டம் இல்லை, அது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது சாதாரணமாக இருக்கிறதுக்கும், இப்போ ஒருத்தனை பார்க்குறோம் முகத்தில் அழகாக இருக்குது, முகம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அவனுக்கும் முகத்துக்கு கீழே இந்த இடத்துல ஒரு வெட்டு போட்டு தையல் போட்டிருக்காங்கன்னா ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த இடத்துல ஒரு வெட்டு போட்டு தையல் போட்ட மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான் புதிய ரேகைகள். அப்போ இந்த ரேகையும் இந்த ரேகையும் 3 ரேகை கம்பல்சரி இருக்கும். மீதி எந்த ரேகை இருந்தாலும் அது பிரச்சனை தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனவே ரேகைகளை பார்க்குறப்ப கை ரொம்ப குழப்பம் இல்லாமல், ரேகைகள் எங்கேயும் கட் ஆகாமல், ஒரு இடத்துல ஆரம்பிச்ச ரேகை அழகாக எண்டு வரைக்கும் சூப்பராக முடிஞ்சிருச்சுன்னா அவங்க லைஃப் நல்லா இருக்குது. எங்கேயாச்சும் போய் விட்டா ஓடி கட்டாயி இடிச்சு முடிச்சு அப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்குள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே சார், இப்போ ஒரு பவுலில் சில விஷயங்கள்லாம் எழுதி போட்டிருக்கோம் சார். ஸோ அதுலேருந்து ஒரு சீட் எடுத்துட்டு அது தொடர்புடைய கிரகம் என்ன, கைரேகை மூலமாக அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஒரு சீட் எடுத்துருங்க. தொழில் மற்றும் வேலை. ஓகேங்களா? ஓகே, இது தொழில் மற்றும் வேலை அப்படிங்கிறத குறிக்கிறது விதிரேகைன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ரேகை ஆரம்பித்து இந்த நடுவரை நோக்கி போகும். ஓகேங்களா? இப்போ உங்கள் கையை காட்டுங்க, அப்படி எதுவும் இருக்கா? இங்கே இந்த ரேகை பக்கத்தில் ஒரு ரேகை போகுது பாருங்க, கீழே இங்கே அந்த ரேகை இருக்கு இல்லைங்களா? அந்த ரேகை மேலே போய் கொஞ்சம் தூரம் நிற்கிதா? அதுக்கப்புறம் இன்னொரு ரேகை ஆரம்பிச்சு இன்னொரு போகுதுங்களா? இது அப்போ அந்த குறிப்பிட்ட பாதி வயசில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மேலே ஏறி போகுது, அது மேலே ஏறி போகிறது அங்கே ஒரு கேப் வந்திருக்கும், அப்போ அங்கே ஒரு ஸ்ட்ரகிள் வருது. அப்போ ஸ்ட்ரகிளாக வந்து மேலே ஏறி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத காட்டுது. எனக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே போய் இங்கே வளைஞ்சு அப்படியே ஸ்ட்ரகிளாக போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே ஆரம்பிச்சு நேராக போகும். இது வந்து வேலையை குறிப்பிடுவது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நேர்கோடுகள் இருந்தால் அவங்க கிராஜுவலாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சிலருக்கு வளைஞ்சு போகும், அந்த அளவுக்கு அவங்களுடைய தொழில் அமைப்புகளும் வளைஞ்சு போராடி போகிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த விரல் இருக்கு இல்லைங்களா, இதான் மோதிர விரல், பௌத்திர விரல்னு சொல்லுவாங்க. இதுக்கு பக்கத்தில் இதுக்கு நடுவில் ஒரு கோடு வரும். உங்கள் கையை பாருங்க, அதில் ஏதாச்சும் கோடு இருக்கான்னு. அந்த விரல் பக்கத்தில் மோதிரம் போடுற விரல், அதில் ஒரு கோடு இருக்கா கிராஸ்ல சின்னதா? இது வந்து ஓன் பிசினஸை குறிப்பிடக்கூடியது. அப்போ சூரியன் பவரா இருந்தா அது வந்து தொழிலை குறிக்கக்கூடியது. அப்ப இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா ஃப்ரீலான்சராவோ பிசினஸாவோ கவர்மெண்ட் ஜாப். அப்போ உங்க வீட்டில் கவர்மெண்ட் ஜாப்போ இல்லைன்னா பிசினஸ்ல யாரும் இருந்தாங்களா? இல்லை, பிஸ்னஸ் பண்ணாங்களே. நீங்களும் அது மாதிரி பண்ணுவீங்க ஃபியூச்சர்ல, இல்லைன்னா பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுடைய குழந்தைகள் பண்ணுவாங்க, அரசு வேலையை பிசினஸா பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா இது வந்து சூரிய ரேகை. அப்ப சூரியன் இருக்கப்ப தொழிலை சார்ந்த விஷயம். அப்ப இது வேலை, இது தொழில். அப்ப இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து வேலை வழியாக கொஞ்ச நாள் சம்பாதிச்சு அப்புறம் தொழிலுக்கும் போவாரு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தந்தையுடைய அனுகூலத்தை கெடுக்கும். இந்த கோடு இருந்துச்சுன்னா இது அப்பாவுடைய அன்பை கெடுத்துரும். இந்த இடத்துல மச்சமோ கோடோ இந்த மோதிரம் போடுற விரலுக்கு கீழே ஒரு ரவுண்டுக்குள்ள எங்கேயாச்சும் மச்சம் தழும்பு ரேகை எது தென்பட்டாலும்
அப்பாவுடைய அன்பை கெடுத்து விட்டுரும். ஆனால் நல்ல ஒரு பவரான ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். அப்போ இதை இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? சரி, இன்னொரு சீட் எடுத்துங்க சார். தாய். ஓகே. இந்த கையில் இந்த இடம் பேர் சந்திரரேகை, சந்திரமேடு. இப்போ என்னதுல என்ன தெரியுது? இந்த இடத்துல அந்த மச்சம் வந்து எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஓகேங்களா? அப்போ திடீர்னு இந்த இடத்துல ஏற்படக்கூடிய மச்சம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரேகை இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கேமராமேன் காட்டுங்க. அவருக்கு இல்லை, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரேகை இருக்கா? உங்களுக்கு இப்படி ஒரு ரேகை, அந்த ரேகை இங்கே வரைக்குமே வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். நிறைய பேருக்கு ஃபாரின்ல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அங்கே இருக்கும் அந்த ரேகை. ஏன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு சந்திரன் பவராக இருக்கணும். இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, கேமராவும் சந்திரன் தான். அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய ரேகை இருக்கிறது வந்து நிறைய பேர் ஃபாரின்ல, ஃபுட்டில், ஐடியில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ரேகை இருக்கும். அப்போ அவங்களுக்கு அம்மா வழியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அம்மாவுடைய தன்மை பிரச்சனை இருக்குது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அம்மாவுடைய வாழ்க்கை கெட்டு போகிறது, அம்மாவுடைய வாழ்க்கை நிறைய போராட்டமாக இருக்கிறது எல்லாமே அதுதான். அப்போ திடீர்னு இந்த பகுதிகளில் மச்சமோ தழும்போ வந்தாலும், இதில் ஒரு ரேகை பெருசாக இருந்தாலும் அம்மாவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, இங்கே வரதுல ஒன்று பிளைனாக இருக்கு இல்லைங்களா? அப்போ அம்மாவுடைய லைஃப் கிராஜுவலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு கிரகம் இல்லாத ஒரு அதில் ஒன்றுமே இல்லாத போது பிரச்சனை இல்லை. அங்கே ஏதாச்சும் தழும்போ வெட்டோ மார்க்கம் வந்துச்சுன்னா, இப்போ திடீர்னு இந்த இடத்துல ஒரு ரேகை இப்படி இறங்கி வருதுங்களா உள்ள, அப்போ எனக்கு சந்திரனில் ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ சமீபத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அது சம்மந்தமான ஒன்று வெளிநாடு போகலாம், அல்லது வெளிநாட்டிலேருந்து பிரச்சனை வரலாம். அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை வரலாம், அம்மாவுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு, இப்போ இருக்குது, அதோட கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணிக்கிறோம் அப்படின்றப்ப புரிஞ்சுக்க வேண்டியதான். அப்போ இது மாதிரி தன்மைகளை வெளிப்படுத்தும். இதுதான் வந்து சந்திரமேடு பேர். ஓகேங்களா? ஓகே சார். அடுத்த சீட் எடுத்துக்கலாம் சார். எல்லா சீட்டையும் எடுத்துட வேண்டியதானே. கல்வி. கல்வி என்பது புத்திசாலித்தனத்தோட தான் சேர்ந்தது. சரிங்களா? இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா? இந்த ரேகை அழகா ஆர்ச் மாதிரி இறங்கி கீழே வரைக்கும் வந்துச்சுன்னா கல்வி சரியா இருக்கும். சிலருக்கு வந்து இது ஆர்ச் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டாய் மடங்கி வளைஞ்சு இங்கே வந்து நின்றுருக்கு. இது வந்து ஏதோ கல்வியில் இடையூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா, இந்த விரலுக்குன்னா இப்படி ஒரு ரேகை வரும். அது இருந்தாலும் நல்ல கல்வி இருக்கு. ஓகேங்களா? அதாவது வந்து இந்த ரேகைக்கு இப்படி ஒரு ரேகை வரும். அதுக்கப்புறம் இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா, இந்த ரேகைக்கு மேலே உள்ள ஒரு ரேகை வரும். அந்த ரேகை இருக்கவங்க நல்லா கல்விக்கு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா சரிதான், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அப்போ இந்த ரேகைகள், இந்த உள்ள இருக்கக்கூடிய ரேகை, அப்புறம் இங்கிருந்து மேலே போகக்கூடிய ரேகை, அப்புறம் இந்த ரேகை அழகா ஆர்ச்சி மாதிரி, இதெல்லாம் வந்து கல்வி சார்ந்த விஷயங்கள். இது வந்து கல்வின்னா நீங்கள் படிக்கக்கூடிய கல்வியாக இருக்கலாம், கற்றுக்கக்கூடியதாக இருக்கலாம், கேள்வி ஞானமாக இருக்கலாம், வித்தையாக இருக்கலாம், எல்லாமே இதுதான் குறிப்பிடுது. புத்திசாலித்தனம், வித்தை எல்லாத்தையுமே இந்த ரேகைகள் தான் குறிப்பிடுது. பொதுவாக இந்த ரேகைக்கு மேலே ஒரு லைன் அப்படியே ஒரு நைஸாக ஓடும், இந்த பேரெல்லாம் இப்படி ஓடும். அது இருந்தாலே அவங்க நிறைய கற்றுக்குறாங்க. பெரிய பெரிய படிக்கிறவங்களும் அது இருக்கு அவங்களுக்கு பார்க்கலாம். ஓகே சார். அடுத்த சீட் எடுத்துக்கலாம். ஆயுளை கணிக்க முடியாதுங்க. எவ்வளோ பெரிய ஜோசியர்னாலும் இங்கே ஆயுளை கணிக்க முடியாது. இருந்தாலும் சொல்கிறாங்க நான் ஆயுளை கணிப்பேன், அது பண்ணுவேன்னு. ஆயுள் கணிக்கவே முடியாது. இன்னொரு விஷயம், இந்த இதில் வந்து ஆயுள் ரேகைன்னு சொல்லி இதுக்கு பேர். இது வந்து லைஃப் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கும் ஆயுளுக்கும் தொடர்பு இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இதில் பாதி இருந்தால் ஆயுள் கட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேருக்கு பாருங்களேன், நான் சொல்கிறவங்களுக்கு பாருங்கள், மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த லைனில் எங்கேயாச்சும் ஒரு டேமேஜ் இருக்கும், குழந்தை இல்லாதவங்களும் இந்த லைனில் டேமேஜ் இருக்கும். ஆனால் இது வந்து இப்போ டேமேஜ் ஆனவங்க நிறைய பேர் சாகாமல் 90 வயசு இருக்கவங்களாம் பார்த்துருக்கோம். ஆனால் கல்யாண வாழ்க்கை சரி இருக்காது. அப்போ இந்த லைன் ஆழமாக கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா லைஃப் லைனில் பிரச்சனை. இது வந்து லைஃப்னா வாழ்க்கைன்னு வச்சுக்கலாம், ஆயில் எடுத்துக்க தேவையில்லை. அப்போ ஆயில் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை கையில். சரிங்களா? அப்போ இந்த லைஃப் லைன் ஆயில் ரகை அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையை தான் குறிப்பிட்டதே தவிர இது ஆயிலை குறிப்பிடுறதில்ல. ஜோசியத்தில் ஆயிலை பார்க்க முடியாது, இதுலேயும் ஆயிலை பார்க்க முடியாது. ஆயிலை கணிப்பது அப்படிங்கிறது நம்மளா போய் எங்கேயாச்சும் போய் இருட்டுக்குள்ளே முட்டிக்கிறது மாதிரி தானே தவிர சரியான கணிப்புகள் வராது. தீர்க்க ஆயில்னு சொல்லலாம், அப்படி சொல்லாமே தவிர எதுவும் உடம்பு பிரச்சனைலாம் வாழ்வாங்கன்னு சொல்லாமே தவிர ஆயில் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஜோசிக்காரங்களே சொல்கிறாங்களே சார், இப்போ நோட்டில் எழுதியிருக்க சார் அப்படின்னா, நீங்கள் ஜாதகலங்காரன்னு ஒரு நோட் புக்கு வாங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் 98வது வயதில் ஜன்னி வந்து சித்திரை நட்சத்திரத்தில் இத்தனை நாளிகள் இறந்து போயிடுவார்னு எழுதி வச்சுருப்பான். மக நட்சத்திரத்தில் பிறந்தேன் அப்படியே இருப்பான் அப்படின்னா அது பொதுவான பலன்கள் எழுதி வச்சுருப்பாங்க. இதை அதை பார்த்து காப்பி பண்ணி எழுதி கொடுப்பாங்க. அது நடக்காது. அப்போ சும்மா எழுதி வைக்கலாமே தவிர அது சாத்தியம் இல்லை. ஓகே சார். அடுத்த சீட் சார். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடணும் பொழுது. காதல். ஓகே. காதல் வந்து இந்த லைன் தான், இந்த ரேகர்கள். இது கீழே இப்படி ஒரு லைன் வருது காதல். அப்புறம் இதில் ஏதாச்சும் புள்ளி மச்சம் ஏதாச்சும் இருந்தால் காதலில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனையாகவும் நடத்தும். அது இருக்குது, எனக்கு தான் இருக்குது, நிறைய இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து ஏதோ ஒரு காதல் சம்மந்தமான பிரச்சனை. இது வந்து புதன். அப்போ புதன் தான் காதல். ஓகேங்களா? அப்போ இதில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த இடத்துல கோடு மச்சம் வெட்டு தரும் தான் காதலில் பிரச்சனை இருக்கும். எதுவுமே இல்லைன்னா காதல் இருக்காது. சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த ரேகை இந்த 2 விரலையும் பார்க்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஆணுக்கு இந்த கை, பெண்ணுக்கு இந்த 2 கையிலையும் பார்க்கணும்.
இந்த கையில் இல்லாத இந்த கையில், இந்த கையில் இல்லாத இந்த கையிலும் தெரியும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கார்டு இருக்கிறேன் நான் பாருங்க. ஜாக்பாட், அதிர்ஷ்டம். ஆமாம், இப்போ நான் சொன்ன ரேகைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்லா ரேகையும் அழகாக இங்கே ஆரம்பிச்சு இங்கே ஆரம்பிச்சு இங்கே ஆரம்பிச்சு நேராங்க எந்த வெட்டு தழும்புகளுமே இல்லாமல் அழகாக இருக்குன்னா அதுவே அதிர்ஷ்டம் தான். நிறைய பேர் நினைக்கிறீங்கன்னா ஜாக்பாட்னா காசு மட்டும்தான் ஜாக்பாட்னு நினைக்கிறீங்க. காசு வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, வாழணும் இல்லையா? ஹாப்பியாக வாழ்றது தான் காசு. நம்ம நினச்ச மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறது தான் காசு. நம்ம காசுலாம் நிறைய சம்பாதிச்சுட்டு யாரோட என்ஜாய் பண்ண போகிறோம், என்ன என்ஜாய் பண்ண போகிறோம்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா அது ஜாக்பாட்டே கிடையாது. அப்போ நம்மளுக்கு தேவையான வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ்றதுக்கான சூழல் அமைச்சு கொடுக்க தான் ஜாக்பாட். அப்போ எல்லா ரேகைகளும் எந்த டேமேஜும் இல்லாமல் எந்த புள்ளிகிள்ளியும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுவே ஜாக்பாட் தான். மேக்ஸிமம் இந்த ஆயில் ரேகைன்னு சொல்லப்படக்கூடிய லைஃப் லைன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுவே பெரிய ஜாக்பாட். ஏன்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஏதாச்சும் ஒரு துணை வேணும் இல்லையா, அந்த துணையை கொடுக்கறது, குடும்ப வாழ்க்கை கொடுக்குறது இந்த ரேகை தான். சரிங்களா? ஓகே. குணநலன், ஆட்டிடியூட், குணநலன் இல்லைன்னா அவங்களுடைய ஹேபிட் எல்லாமே வந்து இந்த ரேகை இதுதான் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சு. இது வந்து என்னென்னா ஹிருதய ரேகைன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய மனோதிடம், நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம், நம்மளுடைய நாகரிகம் எல்லாமே இந்த ரேகை தான். அப்போ இந்த ரேகை அழகாக இங்கே ஆரம்பித்து இங்கே இந்த ரெண்டுக்கு இடையில போய் முடிஞ்சிடணும். அப்படி முடிஞ்சுன்னா அந்த வாழ்க்கை சரியாக இருக்குது. இதில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் இது பார்த்தீங்கன்னா ஈட்டி மாதிரி போகுது, திரிசூல ரேகைலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? திரிசூலமாக இருந்தால் சூப்பராக இருப்பேன். நிறைய பேருக்கு திரிசூல ரேகை இருக்கும். திரிசூல ரேகை இருந்தால் அவர் பெரிய ஆளாயிருவார், அவர் சாமியார் ஆயிடுவார், ஞானி ஆயிடுவார்னு சொல்லுவாங்க. ஒன்றும் ஆக மாட்டார் அவர். கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பார். அப்போ இந்த ரேகை அழகாக போய் அழகாக இறங்குச்சுன்னா பிரச்சனை. அதில் 2 ரேகை பிரியிறது, இடையில கட் ஆயிடுறது, ஒன்று இங்கே போயிட்டு அதுக்குள்ளே பக்கத்தில் கட் ஆகிட்டு மேலே இப்படி சைட்லேருந்து ஏறுறது, இது எல்லாமே வந்து அவங்களுடைய குணநலன் சார்ந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்துகிறது. சரிங்களா? விதிக்கோடு, அதான் விதி ரேகை தான் சொன்னேன் இல்லைங்களா? விதி ரேகைங்கிறது இங்கே ஆரம்பிக்கும். இங்கே ஆரம்பிச்சு நேராக போகும். நிறைய பேருக்கு இப்போ பார்க்குறவங்க ஏதாச்சும் உங்களுக்கு சிலருக்கு இருக்கும், நிறைய பேர் இருக்கும். இங்கே ஆரம்பிச்சு ஒரு கோடு நேராக இந்த பகுதி 2ஆக பிரித்த மாதிரி நடுவுலேயே ஒரு கோடு இருக்கும். உங்களுக்கு இல்லை அது. நிறைய பேருக்கு இங்கே ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் அப்படி நடுவில் ஒரு கோடு இருக்கும். இது வந்து என்னன்னா அவங்களுக்கு ஃபினான்சியல் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து விதிக்கோடுன்னு சொல்கிறாங்க. அந்த விதிக்கோடு வந்து சனி ரேகைன்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து தனரேகைன்னு சொல்கிறாங்க. தனரேகை, சூரிய ரேகை, தனரேகைன்னு சிலர் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுது. ஆனால் விதி ரேகைங்கிறதும் தனரேகைங்கிறதும் செல்வ ரேகைங்கிறதும் அடுத்து வந்து தொழில் ரேகை எல்லாமே ஒரே ரேகை தான். அது வந்து இங்கே ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் போகிறது. எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சு இங்கே போயிருக்கு, திருப்பி இங்கே ஆரம்பிச்சு இங்கே வந்து இப்படி போயிருக்கு. அப்போ இப்படி போயிருக்குன்றப்ப நான் அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகி மேலே வரேன்னு அர்த்தம். இது பாலி ஸ்ட்ரகிள் ஆகி மேலே வரவங்க கண்டிப்பாக மேலே போயிடுவாங்க. ஆனால் சிலருக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே போகிறவங்க ஒன்று அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? வெளிநாடுங்கிறது சந்திர ரேகை. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது போல இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதியில் இப்படி ரேகை இருக்கும், ஸ்ட்ரைட் இப்படி கட்டாயிருக்கும். அதாவது இப்படி ஒரு ரேகை இங்கே ஓடுது இல்லைங்களா, இதே மாதிரி இங்கே ஆழமான ஒரு ரேகை இங்கே ஓடும். அப்போ இந்த ரேகை வந்து வெளிநாடை குறிக்கக்கூடிய ரேகை. இந்த ரேகை இருக்கிறவங்க மேக்ஸிமம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறத நான் பார்க்குறேன். நிறைய பேருக்கு எனக்கு இப்போ கூட எடுத்து காட்டுறேன், என் செல்ஃபுல்லாக ரேகையாக கிடக்கும். எல்லாரும் ரேகை அனுப்புவாங்க ஜாதகம் பார்க்குறவங்க, பார்த்த உடனே தெரியும் இது வெளிநாட்டில் செட்டில் ஆகிருக்காங்க இந்த ரேகை. அவர் இங்கே வந்து இந்த செல்லில் கூட நண்பர் அனுப்புவார். ஆனால் ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரியும் அவங்க அந்த கரிரேகையில் இந்த இடத்துல ஒரு வெட்டு மாதிரி ஒரு கட்டு இருக்கும். இந்த கட்டு இருந்தால் சந்திர ரேகை ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியுரிமை பெறக்கூடிய ஜாதகம். சரிங்களா? பணவரவு தான் நம்ம வந்து இந்த இதோட சேர்ந்ததுங்க. எதுங்க, நம்ம விதிக்கோடோட சேர்ந்தது. இருந்தாலும் இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா, இந்த ரேகை சுக்கிரனை சொல்லுது. இது எல்லாமே சுக்கிரமேடு. இதுல மச்சங்கிச்சம் எதாமே இல்லாம அழகா இந்த ரேகை கரெக்டா இருக்குது அப்படின்னாலும், இந்த ரேகை சரியா ஓடுதுனாலும், இந்த ரெண்டும் சேர்ந்து பேரலா அழகா இருக்குனாலும் அவங்களுக்கு மெதுவா பணம் சேர்ந்துடும். நான் சொல்றது இது கொஞ்சம் வளைஞ்சு போகணும். நேரா போச்சுனாலும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். இதுவும் அழகா ரீச் ஆகணும். இது வளைஞ்சு போகாம இது ரொம்ப ஆழமாகவும் போகக்கூடாது, ரொம்ப நைஸாக ஒரு மீடியமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஏதாச்சும் ஒரு ஃபினான்சியலாக ஒரு நல்ல ஸ்டேட்டஸுக்கு வருவாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது எல்லாத்தையும் எடுக்கணும் போல இருக்க. தந்தைங்கிறது வந்து இந்த மோதிர விரல் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து சூரிய விரல்னு சொல்றாங்க. இதுல ஏதாச்சும் மச்சம் தென்பட்டாலும், வெட்டுகள் தென்பட்டாலும், நிறைய பேருக்கு இந்த விரல்ல வெட்டி தையல் போட்டிருப்பாங்க, உள்ளங்கைக்குள்ள வெட்டு விழுந்தாலும் அந்த பகுதி பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த ஆரம்பிச்சு இந்த பகுதி சூரிய மேடுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள எங்க வெட்டு தழும்பு இருந்தாலும் மச்சம் இருந்தாலும் நடுவுல சூரிய ரேகைன்னு சொல்லப்படக்கூடிய ரேகை இருந்தாலும் அவங்க அப்பாவுடைய அன்பு சரியா இருக்காது. இதுல எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க அப்பாவுடைய அன்பு இருக்கும். நிறைய பேர் பிள்ளைகளுக்கு பார்த்தோன்னே இந்த மச்சமா இருக்கும். அப்ப அவங்க அப்பா அவங்க இழந்திருக்கிறாங்க, ஆனா அப்பாவுடைய அன்பு இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா?
அறிவு, சிந்தனை திறன். அதான் நம்ம புத்திசாலித்தனம். இந்த லைன் சொன்னால படிப்பு சம்பந்தமான விஷயம். இது இந்த ரேகை அழகா இருக்குது, இந்த ரேகை நல்லா இங்க வரைக்கும், இது நிறைய பேருக்கு இங்க வரைக்கும் தாங்க இருக்கும் ரேகையை. அந்த ரேகை இருந்தால் அவங்களுக்கு படிப்பு சிந்தனை திறன் நல்லா. நான் சொல்றது ஒரு ரேகை, இந்த 3 ரேகை தான் மேட்ரு. இந்த 3 ரேகை அது அந்த வாக்கிலே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சிலருக்கு இருக்காது. சிலருக்கு இங்க ஆரம்பிச்சு இங்க ஒண்ணுமே இல்லாம இங்க இருந்து ஆரம்பிக்கும். சிலருக்கு இந்த 2 ரேகை கீழே வரைக்கும் வந்துடும். இது மாதிரி இருந்தால் சிந்தனை ஆற்றல்கள் ஏதோ ஒரு குழப்பம் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். மனநிலையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். ஆரோக்கியம் சார். ஆரோக்கியம் இந்த பகுதிங்க ஆரோக்கியம். மட்டமா சென்ட்ரல் இருக்குங்களா, இது வந்து ஆரோக்கியம். இங்க இடத்துல ஏதாச்சும் வெட்டு தழும்பு மச்சம் இருந்தால் இது வந்து செவ்வாய். இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அல்லது இந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா இது வந்து ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடை சொல்லுது. இந்த இடத்துல கூடிய பிரச்சனை வந்து சுவாசம் சம்பந்தமான, செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை. இந்த இடத்துல கூடிய மச்சம் வெட்டு, இங்க தனியா ஒரு ரேகை ஓடும், இங்க இருந்து தனியா ஒரு ரேகை ஓடும். இதெல்லாம் வந்து செவ்வாயை குறிக்கக்கூடிய ரேகை. இது இருந்தா கடன் மற்றும் ஆரோக்கியத்துல பிரச்சனை வரது பார்க்கலாம். குழந்தைகள் சார். குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து இந்த லைன் தான். ஆயுள் ரேகைன்னு சொல்றாங்க. இதுதான் குழந்தைகள். நிறைய பேர் இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வரக்கூடிய கூட அத்தனை குழந்தைகள் சொல்ல, அதெல்லாம் சும்மா ஜாலிக்காக விளையாடுறது, குழந்தைகளாக விளையாடுறதுக்கு. அது வந்து நம்மளுக்கு அது சாத்தியமே படாது. இந்த லைனை பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைன் இங்கே தான் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். ஏன்னா இந்த லைன் ஆரம்பிச்சு இப்படி போயிட்டு இங்கேருந்து கட் ஆகிட்டு இந்த லைன் வேற ஒரு, இந்த பாதி வரும், பாதி வேற ஒரு லைனுக்கு போயிடும். அப்போ இந்த லைன் 2ஆ டபுளாக பிரியும். இந்த மாதிரி இருக்கிறப்ப குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? திருமணம் சார். திருமணம், அது குழந்தை திருமணம், ரெண்டும் இந்த லைன் தான். ஓகேங்களா? இந்த லைன்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. இது வந்து சந்ததிகளையும் வம்சங்களையும் விருத்தி செய்யக்கூடிய, சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த அன்பு. இந்த லைன்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அது வந்து குழந்தையையும் திருமண வாழ்க்கையும் பாதிக்கும். உறவுகள், நட்பு வட்டம், இதை சொல்லுங்க. இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைன் ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் ஒரு கோடு இருக்குங்க. இப்ப இப்படி ஒரு கோடு போகுது, இப்படி ஒரு கோடு போகுது, இப்படி இது மாதிரிலாம் இல்லாம இப்படி ஒரு கோடு இருக்கும். மேலையும் கீழையும் பிரிச்ச மாதிரி இருக்கும். இது வந்து சிமிய ரேகைன்னு சொல்றாங்க. சிமிய ரேகைன்னு கூகுள் பண்ணீங்கன்னா வந்துடும். இது வந்து அதிர்ஷ்டமான ரேகை. இது வந்து சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த ரேகை இருந்தால் அவர் ஆகா ஓகோன்னு இருப்பாருன்னுவாங்க. நீங்க இந்த மாதிரி ரேகை யாராச்சும் பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு சொன்னீங்கன்னா, எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒரு ஆள் கூட வாழ்க்கையில ஒரு துணைக்கு கூட இல்லை. எவ்வளவு சம்பாரிச்சு எத்தனை பேரை வளர்த்து விட்டுருக்கிறீங்க. உங்களால ஒரு ஆறுதலுக்கு கூட ஆள் இல்லை. சோறு போட்டு சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட ஆள் இல்லைன்னு கேட்டால் அவங்க அழுதுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த ரேகை பேர் சிம்மிய ரேகை. இந்த ரேகை இருந்தா உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் எதுவும் பிற்காலத்துல அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சார். டப்பா காலி பண்ணியாச்சு. காலி சார். நிறைய விஷயங்கள் கைரேகை சம்பந்தமா சொல்லியிருக்கீங்க சார். நன்றி, வணக்கம்.